மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். தையல் பகுதியில் கசூட்டி தையல் வகை கற்றுக்கிட்டு இருக்கோம். அதில் எத்தனை வகை வகையாக நாம் கற்றுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன வகை? புதுசாக ஒன்று பாருங்கள். வணக்கம். இன்றைக்கும் கசூதி எம்ப்ராய்டரியில் இன்னொரு டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? கசூதி எம்ப்ராய்டரி டிசைன் நம்பர் 2 தைப்பதற்கு தேவையான பொருட்கள்: மேட்டி கிளாத், ஃப்ரேம், ஊசி, நூல், சிசர்ஸ், டிசைன். ஃபஸ்ட்டு டிசைன் அப்படி வரைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. 7ஆம் நம்பர் ஊசியில் 3 அல்லது 2 நூல் கோத்து மூடி போட்டு வச்சுக்கோங்க. மூடி போடணுன்னு அவசியம் இல்லை, பட் உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்ததுன்னா போட்டு வச்சுக்கோங்க. அதே போல் மேட்டி கிளாத்தில் தைக்கும்போது நம்மளுக்கு ஃப்ரேம் தேவை கிடையாது, பட் உங்களுக்கு இங்கே grip வேணுங்கிறதுக்காக நான் இப்போ ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம டிசைன் வரைய முடியாது. இந்த ஷீட்டில் நீங்கள் வரைஞ்சி எடுத்து வச்சுட்டு அது எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம். லாஸ்ட்டில் அந்த அடியில் போகிற நாட்டை கட் பண்ணி விட்டுடலாம். முன்னாடியும் பின்னாடியும் உங்களுக்கு டிசைன் ஒரே மாதிரி இருக்கணும், அதனால தான் பேக் ஸ்டிச் போட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். இது முர்கி டிசைனுக்கு நம்ம எப்படி தைச்சோமோ அதே போல் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். கிராஸ் கிராஸ், அப்போ வி ஷேப்பில் உங்களுக்கு டிசைன் வரும். ஃபஸ்ட்டு ஒன் சைடு நம்ம தைச்சிக்கலாம், திரும்பி வரும்போது டிசைன் கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு பேஸ் தெரியணும் இல்லையா, அதுக்காக. கர்நாடகா ஃபேமஸ் எம்ப்ராய்டரி, இது எல்லாமே பேசிக் ஸ்டிச்சஸ். இந்த பேசிக் ஸ்டிச்சஸ் நீங்கள் போட கற்றுண்டாலே நிறைய டிசைன் போடலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு வரைக்கும் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. தென் நம்ம எந்த வழியில் போனோமோ அதே வழியில் திரும்பி வரணும். ஸோ பேக் சைட்லேயே உங்களுக்கு அதே டிசைன் வரணும். இப்போது எந்த இடத்த விட்டோன்னா அதை கம்ப்ளீட் பண்ணுறேன். தென் மேலே ஒரு லைன், திரும்ப அந்த இடத்துலையே டேர்ன் பண்ணி எங்கே நூல் இருக்கோ அந்த இடத்துக்கே வந்தாச்சு. ஒரு லைன், தென் நம்ம விட்ட இடம் ஒன்று, திரும்ப மேலே ஒரு லைன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோபுரம் மாதிரியே டிசைன் வரும். மேலே போட்டுட்டு வர்றேன், பேக்கில் பாருங்கள் அதுவும் அதே மாதிரியே இருக்கும். இந்த நாட்டை கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரியே இருக்கும். மேலே ஒரு ஹோல் போய் திரும்ப நூல் எங்கே இருக்கோ அந்த இடத்துல திரும்பி வந்தாச்சு. ஸோ எந்த வழியில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு போனோமோ அந்த வழியை மறக்காமல் அந்த லைன்லேயே வந்துட்டோன்னா நம்மளுக்கு டிசைன் மாறாது. நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னா பேக்கில் திருப்பி பார்த்தாலே தெரிஞ்சிடும். மேல் ஹோலில் போய் நூல் எங்கே இருக்கோ அந்த இடத்துல திரும்பி வரணும். பேசிக் டிசைன் நீங்கள் கற்றுட்டிங்கன்னா அப்புறம் எல்லா இதுலேயுமே எல்லா டிசைனும் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல் ஃபினிஷ்ட். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த கேப் ஃபினிஷ் பண்ணேன்னா பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ்ட். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த லைனில் சிங்கிள் டிசைன் போட்டிருக்கேன், அடுத்தடுத்த லைன் டபுள் சைட் போட்டிருக்கேன். ஸோ ஒரு லைன் போட்டு திரும்பி வந்துட்டு திரும்ப இந்த லைன் போட்டிருக்கேன். ஸோ அது மாதிரி கூட நீங்கள் டிசைன் க்ரியேட் பண்ணலாம்.
ஆயத்துக்கு குதிரை கேட்டான், அதோட கொசுருக்கு குட்டி கேட்டான். பழமொழி பார்த்தீங்களா? ஆயத்துக்கு குதிரை கேட்டான், அதோட கொசுருக்கு குட்டி கேட்டான். அப்படின்னா ஒரு குதிரையை வாடகைக்கு எடுத்துக்கிறாங்க ஒருத்தங்க. உடனே சொன்னாராம், கொசுருக்கு அந்த குட்டியும் கொடுங்களேன்னுட்டியோ, நீ குதிரையை மட்டும்தானே எடுத்துகிட்டு போகிற ஒரு மாப்பிள்ளைக்குள்ளே உட்கார வைக்கிறதுக்கு, அப்புறம் என்ன இந்த கொசுருக்கு என்ன குட்டி? அப்படி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மக்கிட்ட எவ்வளவு கறக்கலான்னு பார்த்துருவாங்க. அதுக்கு தான் இந்த பழமொழி. ஏதோ ஒன்று நியாயமாக கேட்டால் கொடுக்குறோம், கூடவே இன்னும் என்னெல்லாம் கிடைக்கும்னு பீராஞ்சு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மக்களோட நாமெல்லாம் சேரவே கூடாது. அதுக்கு தான் இந்த பழமொழி சொல்லி வச்சுருக்கு. உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் பெற்று மற்றவர்களை துன்புறுத்தாதபடி மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. வணக்கம்.